உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கே என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பலன். இந்த பலனை ரொம்பவுமே பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில விஷயங்கள் இதில் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைப்படும், பாருங்க. அப்போ குரு பகவானுக்கு ரொம்ப இஷ்டமான பிடித்தமான பொருள் எது அப்படின்னா குங்குமப்பூ. அப்போ அந்த குங்குமப்பூ அப்படிங்கிறத, குங்குமப்பூனா விலை ஜாஸ்தியாக இருந்து எடுத்துகிட்டு போட்டு அந்த குங்குமப்பூ வாங்கி அதில் 2 இதழ் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அந்த இதழை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு குரு தோஷம் நிவர்த்தி ஆகும். நம்ம குங்குமப்பூ சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா, குழந்தை சிகப்பாக பிறக்கும், குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படிங்கிறது அது அல்ல. இந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குரு தோஷம் இல்லாமல் குருவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை பிறக்கும். அதுக்கு தான் நம்ம சாப்பிட்றது. இந்த பீரியட்லையுமே, இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலையுமே அந்த குங்குமப்பூ சாப்பிட்டு வாங்க. அந்த குரு தோஷம் நம்மளுக்கு இருக்காது. அது போக குங்குமம், நெத்தியில் வைக்கக்கூடிய குங்குமம், சுத்தமான குங்குமத்தை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நெத்தியில் வச்சுட்டு வாங்க. நம்மளுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும், நம்மளுடைய வறுமை தீரும். நாம் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக ஜெயித்து வர அந்த குங்குமத்துடைய சக்தி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது குரு கீர்த்தின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்கே குரு பகவான் வர்றார். இந்த ஜென்மத்துக்கு குரு பகவான் வர்றதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த படபடப்பு இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எந்த காரியத்தையுமே கொஞ்சம் தடுமாறி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உடல் ரீதியான ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த பீரியடில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக அந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழ்கிறத நாம் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் சென்று வருவது ரொம்ப 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 நல்ல விஷயம். அப்போ இந்த அனுகிரகங்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்தாலும் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்லது பண்ணும். அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து விசேஷ பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 7ஆம் இடம் என்பது பொதுவான பார்வை, அதுபோக 9ஆம் இடம். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு பங்காளிகள் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த மனஸ்தாபங்கள் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பூர்வீகத்தில் போய் நீங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. இல்லை இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, நம்ம ஊரில் ஏதாவது ஒரு 2 சென்ட் இடமாவது வாங்கலாம், இல்லை ஒரு 4 சென்ட் இடமாவது வாங்கலாம்
அப்போ வந்து இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னா தாராளமாக இடமும் வாங்கலாம், வீடும் கட்டலாம். அது போக இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய மக்கள் இந்த பீரியடில் தலையெடுத்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இதற்கு முன்னாண்டா உங்கள் வேலைக்கு எதிர்பார்த்து நடக்காமல் இருந்திருக்கலாம், இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அவங்களுக்கு நல்ல திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பேர் இல்லைனாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க மக்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மக்களுடைய மக்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இப்போ பேத்தி கொள்ளு பேத்தி எடுக்கக்கூடிய யோகங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது போக அந்த 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க. குடும்பம் பிரிஞ்சு போய் கோர்ட்டு கச்சேரி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதெல்லாமே வேண்டாம், நாம் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனசு வரும். மனசு வந்து அந்த பிரச்சனை, அந்த பிரிவு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம சேர்ந்து வாழலாம், இதுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த பீரியடில் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் மதம் விட்டு ஜாதி விட்டு இனம் விட்டு ஒரு காதல் இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த பீரியடில் நிறைவேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. மிதுன ராசிக்காரங்களே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கூட்டு தொழில், இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கூட்டு தொழில், அதில் வந்து கடந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், சங்கடம், சலிப்பு அதெல்லாமே இருந்திருந்தாலுமே இந்த பீரியடில் அதெல்லாமே சரியாகும். கூட்டு தொழில் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை இதற்கு மேலே ஏதாவது கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாமா, அவங்க கூட நான் கூட்டு சேரலாமா அப்படின்னா தாராளமாக சேரலாம். இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய ராசியும் உங்கள் ராசியும் ஒத்து வருதா அப்படின்னு ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கோங்க. இது போக 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அந்த யோகங்களும் 12 வருடம் கழித்து இறைவனுடைய அனுகிரகத்தில் இப்போ வந்திருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போ மிதுன ராசிக்காரங்கள் இந்த 12 ராசிகளிலேயே உங்களுடைய ராசிக்கு தான் அற்புதமான ஒரு யோகம். அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய தலையெழுத்து மாறும். எப்படி மாறும் அப்படின்னா அங்கே ராகு பகவானும் இருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றது யோகம். அந்த ராகு பகவானை 9ஆம் பார்வையாக குருவும் பார்க்குறாங்க. அதனால் இரட்டை யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவானால். அப்போ அந்த குரு ராகுவை பார்க்கறதுனாலையும் அந்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் பணவரவுகள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர் திடீர்னு எல்லாமே செல்வாக்கா, செல்வந்திரா, செல்வ சிறப்பாக எல்லாமே அமையக்கூடிய யோகமாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த 1.5 வருட காலங்களும் சூப்பரான டைம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போ அந்த 1 வருஷ காலத்தில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் அடிமை தொழில் செஞ்சுட்டு இருந்தால் கூட அது வேண்டாம், இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரும். நீங்கள் யாரு கூடயாவது பார்ட்னர் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதுவும் நடக்கும். வெளிநாட்டில் போகலாம், அங்கேயும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கேயே வெளிநாட்டில் சொத்து வாங்கலாமா, தாராளமாக சொத்து வாங்கலாம். இல்லை வெளிநாட்டில் பிஆர் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். அங்கேயே சிட்டிசன் ஆகி அங்கேயே வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ இது மாதிரியான பல யோகங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதன் மூலியமாக நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க. நீங்கள் குடும்பம், மக்கள், தொழில், பணம் இதில் வந்து எந்த குறையுமே இல்லை, எல்லாமே நல்லபடியாக இருக்குது. நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம். அப்போ இதன் மூலியமாக சில
தடைகள் சில குழப்பங்கள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது போக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்று வருவது இந்த பீரியடில் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இன்னும் 2.5 வருட காலத்துக்கும் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போயே ஆகணும். அப்படி போகும்போது தான் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுக்கு வளர்ச்சிக்கும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நல்லா இருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்த பந்தம் இதே ராசியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை அனுப்பிச்சு வைங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ துலாம் ராசிக்கு பேசுகிறோம். அப்போ இந்த குரு பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்க. அப்படி இந்த மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவானால் மிதுன ராசிக்காரர்கள் எந்த விதமான பலனை அடைய போகிறார்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பலன் பேசுகிறோம். இந்த பலனை பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ரொம்ப முக்கியமான பலன், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக பயன்படும். ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினால நீங்கள் தென்குடி திட்டை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர்றதுனால உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், கஷ்டங்கள் தீரும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த குரு பகவானுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு எப்பவுமே அந்த குரு பகவான் நின்ன ஸ்தானம் முக்கியம் இல்லை, அது பார்க்கக்கூடிய விசேஷ பார்வைகள் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்படின்னா அந்த குரு 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு. அது போக 7ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்குறாரு. இந்த அட்டகாசமான டைமுங்க. துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான டைம். இந்த மாதிரி டைம் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைம் தான் இப்போ துலாம் ராசிக்காருக்கு குரு பகவானால் கிடைச்சிருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 5ஆம் இடத்தை உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ராசி வலுவடைஞ்சிடும். உங்களுக்குள்ள தோஷம் கண்டிப்பாக விலகியாச்சு. அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தோஷங்கள், அதாவது குரு உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி, போட்டி, பொறாமை, காத்து, கருப்பு, பில்லி, சூனியம் எது இருந்தாலும் அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ துலாம் ராசிக்காரங்கள் பல பல பலன்னு ரொம்ப சிறப்பாக இந்த பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிய காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் ராசியே குரு பார்க்குறாருங்க. அப்போ ராசியை குரு பார்க்கும்போது நம்மளுக்குமே எதையுமே சாதிச்சிருப்போம். நம்ம இந்த காரியத்தை நாம் சம்பாதிச்சிருப்போம். இந்த வழியில் போகிறோம், நம்ம இதை செஞ்சு முடிச்சிருவோம். நீங்கள் நினைத்த காரியங்கள், நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை, கும்பத்தை குரு பார்க்குறாரு இல்லையா? அந்த 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது
உங்களுக்கு மக்களால், உங்களுடைய குழந்தைகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு காலேஜ் பிரச்சனை, ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பையன் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாப்புல ஒரு நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியடில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலை இன்டர்வியூக்கு போயிட்டு அந்த வேலை கிடைச்சி திருப்தி இல்லாமல் இருக்குது, வேறு வேலைக்கு போகணும், வேறு இன்டர்வியூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அதுவும் நடக்கும். இது போக உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கோ திருமணம் ஆகணும், திருமணம் பண்ணி வைக்கணும், கடந்த காலத்தில் தடுங்கலாச்சு, இந்த பீரியடில் நீங்கள் நினச்ச இடத்துல உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உங்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும், இது நடக்கும். அதுபோக உங்களுடைய குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம் இல்லை, அது இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனவேதனை இருக்குது, எங்களுக்கும் மனவேதனை இருக்குது, எங்களை பெற்றவங்களும் அவங்களுடைய பேத்தி பேரனை நினச்சி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு சொத்து சுகம் காசு பணம் எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லை. நம்ம வெளியில் போகிறோம், யாரோ ஒருத்தர் பார்க்குறோம், அவங்க குழந்தை குட்டி குடும்பத்தோடு போகும்போது நம்ம பொண்ணுக்கு குழந்தை இல்லையே, நம்ம பையனுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற வேதனை எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வேதனைகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த வேதனை கண்டிப்பாக தீரும். அதுபோக அந்த 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். அப்போ அந்த ராகு இருந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு விடமாட்டார். இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், ஏதாவது தடைகளை கொடுக்கும். ஆனால் இந்த பீரியடில் எந்த தடையும் கொடுக்காது. அந்த ராகுவை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டார். இது ரொம்ப ரொம்ப இனிமையான அருமையான அற்புதமான டைம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ துலாம் ராசியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல கோடி போட்டு தொழில் செய்கிறவங்க, இவங்க எல்லாமே பல லட்சங்கள் பல கோடிகளை இழந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து உங்களுடைய தகுதி தரம் செல்வாக்கு செல்வம் இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது வந்துருச்சு துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்போ துலாம் ராசிக்காரங்கள் இந்த பீரியடில் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த தொழிலை எடுத்து செய்கிறதாக இருந்தாலும் தாராளமாக எடுத்து செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மை நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீரும். எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அதில் வயசானவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக நாம் சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதில் பிறந்த ஆண்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனை தீரும். பெண்கள் அவங்க தொழில் இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டமும் தீரும், அவங்களுடைய பிஸ்னஸும் நல்லா இருக்கும், அவங்களுடைய வேலையும் கண்டிப்பாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு தொழில் செய்யணும், இப்போ ஒரு ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதோ, அது போக அந்த உணவுத்துறை சம்மந்தப்பட்டதோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தப்பட்டதோ, இது மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யலாம். செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன பலன் அப்படின்னா,
குரு பகவானுடைய பெயர்ச்சி. இப்போ நம்ம தமிழ்நாடே இல்லைன்னா உலக மக்களே எதிர்பார்க்கும் முக்கியமான பயிற்சி குரு பயிற்சி. ஏன்னா அந்த குரு பகவானுடைய அருள் இல்லைன்னா யாருமே சுபகாரியங்கள் செய்ய முடியாது, ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. அதனால தான் இந்த குரு பயிற்சியை நம்ம ஆவலோடு எதிர்பார்க்குறோம். இப்போ அந்த குரு பயிற்சி ஆப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. அதாவது ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகிறாங்க. அப்படி மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது? அதாவது இந்த பலன் நம்ம சொல்கிறோம்னா இந்த பலனோடு பரிகாரமும் சொல்கிறோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இப்போ இந்த குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா குங்குமப்பூ. அப்போ அந்த குங்குமப்பூ அப்படின்னாவே விலை ஜாஸ்தி நாம் நினைப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, குங்குமப்பூவில் 2 இதழ்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற விட்டு அந்த தண்ணியை சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குழந்தை சிகப்பாக பிறக்கும், குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது இல்லை. அது சாப்பிடும்போது குரு தோஷம் இல்லாமல் குழந்தை பிறக்கும். இந்த பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த குருவுடைய தோஷம் வரக்கூடாது அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக நெற்றியில் குங்குமம், அதாவது சுத்தமான குங்குமத்தை எல்லாரும் வச்சுட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த குரு பகவான் ஒரு பாதகமான இடத்துல இருக்கும்போது, உதாரணத்துக்கு விருச்சிக ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க குரு. அப்போ அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுத்தமான குங்குமத்தை நெற்றியில் வைத்து வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். அப்போ இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மேச ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறாங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால அதனுடைய பார்வைக்குத்தான் பலம் ஜாஸ்தி. தான் இருக்கும் ஸ்தானத்தை விட தன் பார்க்கும் ஸ்தானத்துக்கு பலன் ஜாஸ்தி. அதனுடைய விசேஷ பார்வைகள் 5ஆம் இடம், 9ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் அந்த பலனை பார்ப்போம். இது 5ஆம் இடம், இது 9ஆம் இடத்தை ரொம்ப ரொம்ப விசேஷ பார்வைகள். அப்போ அந்த குரு பகவானாகப்பட்டது 5ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மேச ராசிக்காரருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய சந்தோஷமே எந்த வழியில் தெரியுங்களா? குடும்பம், மனைவி, மக்கள், இந்த வகையில் நல்ல சந்தோஷத்தை மேச ராசிக்காரர்கள் அடைய போகிறார்கள். ஏன்னா கடந்த காலத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம், மன விரக்தி, மனதில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவு, வாக்குவாதம், பிரச்சனைகள், பிரிவுகள், இதோட ஒரு 50% 60% மேசராசிக்காரங்க வாழ்ந்து வந்தாங்க. அவர்களுக்கு இந்த பீரியடில் ஃபஸ்ட்டு கிடைக்கிறதே குடும்ப சந்தோஷம்தான். அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த குரு முழு சுபகிரகம். அப்போ அந்த சுபகிரகத்தினுடைய பார்வை நமக்கு 7ஆம் இடத்துல படுது. அந்த 7ஆம் இடம் என்பது நமக்கு கலஸ்தர ஸ்தானம், அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட இடம். இது ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க, இல்லை பொண்ணு உங்களை விரும்புது, அது கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் தடுங்கல், கொஞ்சம் சிக்கல் இதெல்லாமே இருந்துச்சு. இந்த பீரியடில் அந்த தடைகளும் அந்த சிக்கலும் அந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டைமாக இந்த பீரியடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.
அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூத்த சகோதரர்கள், அதான் உங்களோட வயசுக்கு மூத்தவங்க, அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையில் பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக இந்த 9ஆம் இடத்தை அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிலும் லாபம். எங்கே திரும்பினாலும் லாபம். எதை செய்தாலும் லாபம். அப்போ வந்து நம்மளுக்கு லாபம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் சோதனை, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வேதனை, பண நெருக்கடி, பண கஷ்டம், கடன் பிரச்சனை, இதில் தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எவ்வளவு சம்பாரிச்சாலும் நம்ம கடன் தீரல, நம்ம ஒன்றுமே கஷ்டமே பட்டுட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும், அந்த 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலையும், அந்த ராகுவை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு இரட்டை யோகம். குரு பார்க்கறது ஒரு யோகம், அந்த குரு 11ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு யோகம். அப்படின்னாலும் அதே 11ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க. ஒரு பாவ கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்படி யோகமாக இருந்து அந்த யோகம் பெற்ற ராகுவை குரு பார்ப்பது இரட்டிப்பு யோகம். இதனால உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், உங்களுடைய அந்தஸ்து, இது எல்லாமே மாறும். 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பகட்டாக நெஞ்ச நிமித்திட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வீரநடை போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டைம் உங்களுக்கு வந்தாச்சு. இந்த 1 வருட காலமும் உங்களுக்கு சூப்பர் டைம். அது போக அந்த ராகு இருக்கிறது 1.5 வருட காலங்கள். இந்த ராகு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுத்தே தீரும். ராகுன்னா பிரம்மாண்டம் தான். அந்த பிரம்மாண்டம் உங்கள் வாழ்க்கையில் இந்த பீரியடில் நடக்க போகிறது. அது போக மேஷராசியில் பிறந்தவங்க எல்லாருமே நண்பர்கள் அப்படின்னா உயிரையே கொடுக்குறீங்க. அவங்களுக்கோசரம்தான் குடும்பத்தை விட அவங்கள முக்கியமாக நினைக்கிறீங்க. நினைங்க, ஒன்றும் தப்புங்கிறது இல்லை. அதன் மூலியமாக இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உயர்ந்த பாடில்லை. எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்து தான் போயிட்டுருக்கிறீங்க. இந்த பீரியடில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரு கூட பழகணும், யாருக்கிட்ட நட்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும், யாருக்கிட்ட அளவாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிய வரும். உங்கள் மனைவி சொல்கிறதையும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். இது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது வர்றாங்க இப்போ. அப்போ அந்த கேது பகவான் ஆப்பட்டது 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்போது உங்களுக்கு மக்களால் கொஞ்சம் குழப்பங்கள் வரும். மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் உருவாகும். அவங்க காலேஜ் லைஃப்பை பற்றி கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ரெண்டாவது அவங்க திருமண வாழ்க்கையை பற்றி கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இல்லை அவங்க வந்து ஏதாவது முயற்சி பண்ணி அது அவங்களுக்கு நடக்காமல் போகலாம். இது மாதிரி சூழ்நிலைகளும் இப்போ இருக்குது. அதுபோக ஏதாவது விபத்து, ஏதாவது கண்டம், இது மாதிரி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்போ வந்து இந்த குரு பகவான் நமக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதனுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால மக்களை அதிகமாக கண்டிக்க வேண்டாம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. அது போக நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுபோக படிப்பு, பட்டம், எதிர்காலம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டோம்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி வாங்க. மறக்காமல் குலதெய்வத்துடைய கோயிலுக்கு மாதம் ஒரு டைமாவது போயிட்டு வாங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது போயிட்டு வாங்க. இது மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன்,
இப்போ வந்து நீச்சத்தில் தான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசி நாதனையும் இங்கே கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதே ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் குரு பகவானுடைய பெயர்ச்சி. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள், இதுதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ குரு பகவானுக்கு இஷ்டமானது எது அப்படின்னா குங்குமப்பூ. சார், குங்குமப்பூ விலை ஜாஸ்தியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. அந்த குங்குமப்பூ எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னா, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்கும், இல்லை சிகப்பாக பிறக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை. அந்த குங்குமப்பூ சாப்பிடும்போது குரு தோஷம் இருக்காது. குரு தோஷம் இல்லாமல் குருவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை பிறக்கும். இப்போ நாம் எதுக்கு நம்ம சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குங்குமப்பூ விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்குங்க. 2 இதழ்களை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. இந்த குங்குமப்பூவை சாப்பிடும்போது மன தைரியம், குருவுடைய பிரீத்தி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இது போக சுத்தமான குங்குமம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நெத்தியில் அந்த சுத்தமான குங்குமத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த குங்குமத்தை வச்சுட்டு நீங்கள் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. என்னுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகணும், எனக்கு நல்லது நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். இந்த சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறது ஒரு லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்ததே மிகப்பெரிய யோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வரணும், இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். அந்த தெய்வத்தை மட்டும் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். அப்போ நீங்கள் ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு வருவதற்குண்டான கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டமும் கூட. அப்போ அந்த அஷ்டம சனியில் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது சிம்மராசிக்காரங்களுக்கு. அது போக இந்த பீரியடில் நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அப்போ உடல் பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட, அவசியமானதும் கூட. அப்போ இந்த நரம்பு பிரச்சனை, இந்த எலும்பு பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வைத்தியமாகப்பட்டது இந்த பீரியடில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது போக அது ஏதாவது ரூபத்தில் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முற்றிலும் குணமாவதற்கு ஒரு 100ல் ஒரு 10% தான் குணமாகும். இது 90% பேருக்கு அது அந்த அந்த மருத்துவம் பண்ணிக்கலாம் முடியும், அது முற்றிலும் குணமாவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும்னு சொன்ன உடற்பயிற்சி பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அது போக நீங்கள்
இப்போ வந்து மக்கள் மூலியமாக, உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு படிப்பு சரியாக வரல, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, திருமணமாகி வேலை கிடைச்சி அவங்களுக்கு நல்ல தொழில் அமையல, ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டாரு, குழந்தை பாக்கியமும் இன்னும் கிடைக்கல, இப்படிங்கிற வருத்தங்கள் கடந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கும். அந்த வருத்தங்கள் எல்லாமே இந்த பீரியடில் உங்களுடைய மக்களுக்கு படிப்படியாக குறைய போகிறது. வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுவார், உங்கள் மக்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பேரு கிடைக்கும். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்கள் மக்களுக்கு நிறைஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பீரியடில் கிரகங்கள் வலுத்திருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் மக்களுக்கு இது எல்லாமே ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையோ சில கஷ்டங்களோ இந்த பீரியடில் இருக்கலாம். அப்போ அந்த கடன் பிரச்சனை நமக்கு தீருமா, அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு தீருமா அப்படின்னா, குரு பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பதே தன்னுடைய திறமை, அறிவு, வளர்ச்சி, முன்னேற்றம். இப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன் தீரக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக கண்டிப்பாக கொடுத்துருவார். அந்த தொழிலில் சம்பாரித்து நீங்கள் நல்லபடியாக சம்பாரித்து ஒரு நல்ல வருமானத்தை கண்டிப்பாக தேடலாம். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் இந்த பீரியடில் வெளியில் வரும். அப்போ அந்த திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை, உணவுத்துறை, ஏதாவது ஒரு பொசிஷனில் நல்ல பொசிஷனில் வரக்கு 10 பேர்த்துக்கு லீடர்ஷிப் வரக்கு, அந்த 10 பேர்த்தில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க, அந்த லீடர்ஷிப் இப்போ உங்களுக்கு தேடி வரும். ஒரு தலைவர் பொறுப்பு உங்களுக்கு வரும். கோயில்களில் ஒரு தர்மகர்த்தாவாக வரலாம், ஒரு அறங்காவலராக வரலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் நீங்கள் இருந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியாகி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பீரியடில் கேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த் பற்றி தான். அப்போ அந்த ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா மருத்துவ ரீதியாக நீங்கள் சரி செய்து கொள்வது தான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியான சில முயற்சிகளை, அதற்கு உங்கள் உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வைத்தியத்தின் மூலியமாக தீர்த்து கொள்வது நல்ல விஷயம். அது போக நீங்கள் தூர பிரயாணம் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகும்னு நினைக்கிறது, வெளிநாட்டில் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் கேபிட்டல் போடணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அஷ்டம சனி இருக்குதே, நம்மளை கெடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. இதை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல் கண்டிப்பாக நீங்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சியாக தான் இருக்கும் இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் படிப்படியாக கீழே போயிடுவீங்க, இன்னுமே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சிம்மராசிக்காரங்களே, இந்த பீரியடில் உங்களுடைய மனைவியால் நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. அவங்களுக்கும் வேலையோ பிஸ்னஸோ ப்ரமோஷனோ நல்ல சம்பள உயர்வோ இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் நல்லா இருக்குது. சில சிம்மராசிக்காரங்களாகப்பட்டது மனைவி மேலே பாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல், காதல் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இதனால் பிரிவு கூட வந்திருக்கலாம், பிரச்சனை கூட வந்திருக்கலாம். இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே காட்டக்கூடிய அன்புக்கும் அரவணைப்புக்கும் அளவே இல்லை. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, உங்களுக்கு இந்தளவுக்கு அன்பு காட்ட தெரியுமா, இந்தளவுக்கு பாசம் காட்ட தெரியுமா, அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பாசமாகவும் அன்பாகவும் ரொம்ப காதல் பண்ணுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும்.
உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் குரு பெயர்ச்சி. குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் 14ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதாவது ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய குரு பகவானால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த குரு பகவானுக்கு குங்குமப்பூ அப்படின்னா ரொம்பவுமே இஷ்டம். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் இல்லாமல் ஒரு கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த குங்குமப்பூவை எல்லாருமே சாப்பிடலாம். இந்த குங்குமப்பூவை 2 இதழ்களை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு ஒரு 2 டிராப் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி நல்லது அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் இருந்து நல்லபடியாக வெளியில் வர்றதுக்கு உதவும். இது குரு பிரீத்தி அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அது போக இந்த குங்குமப்பூ இந்த குங்குமம், அந்த சுத்தமான குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வாங்க. அந்த சுத்தமான குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வர்றதுனால நல்ல தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எதையுமே நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பலம் கண்டிப்பாக வரும். இது எல்லா ராசிக்காரரும் செய்யறது நல்லது. குறிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரங்க இது செய்யுங்க. அப்போ அந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதோட விசேஷ பார்வையாகப்பட்டது 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதனுடைய விசேஷ பார்வை. 7ஆம் இடம் என்பது பொது பார்வை. அப்போ 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கும்போது குரு பகவான் நெருக்கடி கொடுத்தாரு, பண கஷ்டத்தை கொடுத்தாரு, மன இறுக்கத்தை கொடுத்தாரு. எந்த வழியில் போகிறது, எதை செய்யறது, எதை செய்யக்கூடாது அப்படின்னு நல்லபடியாக யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலை. இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கடன், அந்த கடன் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த கடனை நீங்கள் கட்டுவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அந்த கடனிலிருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க. அந்த கடன் தீர்வதற்கு யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட்டு, அந்த பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தொழில் ரூபத்திலேயே யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அப்படி உருவாகும்போது உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தொழிலில் ஒரு கான்ட்ராக்டோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள், உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், அப்போ நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உறவுக்காரங்களும் சரி, இதன் மூலியமாக நிறைய தடைகளும் நிறைய சோதனைகளும் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ அந்த தடைகள் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். அப்போ அந்த தடைகள் விலகும் போதே நாம் போகக்கூடிய பாதை கிளியராக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போய் சேரலாமா? அப்போ நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்மளுக்கு வெகுவாக
சீக்கிரமாக சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கலாம், பெரும் பணத்தை சம்பாதிக்கலாம். அப்போ தனஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால இந்த தடைகளும் விலகுது. அது போக உங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள், குறிப்பாக இந்த பீரியடில் அந்த பல்லு வலி, அந்த பல்லு நரம்பு பிரச்சனை, அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த பீரியடில் இந்த குரு பார்வையினால் எல்லாமே தீரும். இது போக 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. இந்த 8ஆம் இடம் என்பது மரண பயம். அப்போ அந்த மரண பயத்தில் நீங்கள் யார் யார் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த பயம் தீரும். மரண பயம்னா இப்போ படுக்கையில் இருந்துட்டு நம்ம இங்கே செத்து போயிடுமோ பொழைச்சிக்குமோ அப்படிங்கிற பயம் சொல்ல வரல. தொழில் விஷயத்துலையும் சரி, ஒரு கடன் விஷயத்துலையும் சரி, ஏதாவது இக்கட்டான சில சூழ்நிலைகள், வீட்டுக்கு சொல்ல முடியாத பிரச்சனையும் சரி, அது மாதிரி மரண பயம் இருந்துச்சுன்னா அந்த மரண பயம் இப்போது விலகும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மூளை நல்லபடியாக வேலை செய்யும். அப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நல்லா யோசனை பண்ணி, இல்லை யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டுனால கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மரண பயம் போயிடும், கடன் பிரச்சனை தீரும், ஊர் விட்டு ஊர் போயிடுவீங்க. இல்லை ஏதாவது ரூபத்தில் நம்ம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம், நம்ம வேறு நாட்டுக்கு போயிடுவோம், வேறு ஊருக்கு போயிடுவோம். அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இப்போ வராது. இப்போ அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தைரியமாக இருந்து நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு வழி தேடுவீங்க. அந்த வழியும் கிடைச்சிடும். 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ அந்த 10ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானையும் குரு பார்க்குறாங்க. அப்போ அந்த குரு பார்வையினால உங்களுக்கு இரட்டை யோகம். குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம். அந்த 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து உங்களுக்கு நல்லதை செய்யவிருக்கிறார் அந்த ராகு பகவான். அப்போ அந்த ராகு பகவானால உங்களுக்கு நல்லது நடக்கும். திடீர் விபரீத ராஜயோகம் கிடைக்கும். அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இன்னுமே அந்த யோகம் பலப்படும். ஒரு பிரம்மாண்டத்தை ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குவார். ஒரு தொழிலில் ஹிமாலய வெற்றியை கொடுப்பாரு. அப்போ திடீர்னு ஒரு சக்ஸஸ் ஆகும், திடீர்னு பெரிய லாபம் கிடைக்கும், பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரூபத்திலையும் படிப்படியாக கீழே இறங்கிடுவீங்க, இன்னுமே கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ரூபத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகும், திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒருத்தவங்க உங்களை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்கன்னா இப்போ உங்களை பார்க்குறாங்கன்னா, ஏடா அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தேன், இப்போ நல்லா இருக்கிறியே, இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன், இந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கிற அப்படின்னு உங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட அவங்க பேசிக்குவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் ராசிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அதுபோல் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த கேது பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு தாய் கூட மனஸ்தாபத்தை கொடுக்கும், மன சங்கடத்தை கொடுக்கும். இந்த தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும், இல்லை தாய்க்கு ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுபோக வண்டி வாகனம் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக ரைட் பண்ணுங்க. அதுபோக ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, காரோ இல்லை பார்த்தீங்கன்னா லேண்டோ, பூமி, ஏதாவது வீடோ இது மாதிரி வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஒரு டைமுக்கு 4 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் உங்கள் உறவுக்காரங்களும் இதே ராசியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் இந்த பீரியடில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யானைக்கு ஏதாவது ரூபத்தில் அது சாப்பிட்றதுக்கு உணவளிங்க.
ஏழை எளியவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது மாதிரி செஞ்சு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலியமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் பரிகாரமாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. ரிஷபத்திலிருந்து மே 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு அந்த குரு பகவான் வருகிறார். அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம். அப்போ குரு பகவானுக்கு இஷ்டமானது, பிடித்தது எது அப்படின்னா குங்குமப்பூ. அப்போ அந்த குங்குமப்பூ அப்படின்னாவே விலை ஜாஸ்தி. அது எப்படி சார் வாங்கிறது அப்படின்னு யோசனை பண்ணலாம். ஒன்றும் தப்பே இல்லை. அந்த குங்குமப்பூவை வாங்கி அதில் 2 இதழ்களை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு குரு தோஷம் விலகும். இதே நிறைய பேர் குங்குமப்பூ சாப்பிட்றாங்க. இது எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை சிகப்பாக பிறக்கிறதுக்கு, வெள்ளையாக பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த குங்குமப்பூ சாப்பிடும்போது அந்த குழந்தை குரு தோஷம் இல்லாமல் பிறக்கும், குருடைய ஆசீர்வாதத்தில் பிறக்கும். அதுக்கு தான் இந்த குங்குமப்பூ சாப்பிட்றது. அப்போ இந்த பீரியடில் அந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குரு பிரீத்தி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுத்தமான குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் இறைவனுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும். நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். இது உறுதி. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சுட்டு வரும்போது அந்த குரு பிரீத்தியும் குரு தோஷம் இல்லாமல் தான் எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. அந்த 10ஆம் இடத்துக்கு குரு அந்த குருவுடைய பார்வையாகப்பட்டது கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு விழுகுது, 6ஆம் இடத்துக்கு விழுகுது, 2ஆம் இடத்துக்கும் விழுகுது. அப்போ இந்த குரு பார்வையினால கன்னி ராசிக்கு என்ன பலன்? இப்போ கன்னி ராசிக்காரங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பகவானும் பெயர்ச்சியாக இருக்கிறாங்க. இது 2க்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, திருநள்ளாறு இல்லைன்னா திருக்கொள்ளிக்காடு. இந்த சனீஸ்வரனை அவங்க வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மூச்சு திணறல், இந்த பிரீத்திங் சம்பந்தப்பட்ட, இஎன்டி சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க யோகா பண்ணுறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது அவங்களுக்கு இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ அந்த எக்ஸசைஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். அதே சமயத்தில் அவங்க மருத்துவ ரீதியாகவும் அவங்க பிரச்சனைகளை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அந்த பிரச்சனைகள் இந்த பீரியடில் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுடைய குடும்பம் எந்த ரூபத்திலையும் கஷ்ட காலத்துக்கு போகாது. அந்த கஷ்டத்தில் இருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த பீரியடில் வந்துடும்.